இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பேசினாருன்னு அப்ப தெரிஞ்சிடும். ஆனா ஏதோ பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் அவர் வந்து டாக்கிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த தீவிரவாத அமைப்புல எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, இங்க பாருங்க நாங்க இப்படி பேக்ரவுண்ட் எல்லாம் ஏதாவது ஸ்கிரீன் கிரீன் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இல்லைங்க, நான் டைரக்டா கோர்ட்டு கீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டா நல்லா இருக்கும். என்ன நீங்க என்ன ஜட்ஜா டைரக்டா கோர்ட்டுக்கு வரதுக்கு, இல்ல அட்வொகேட்டா டைரக்டா வர முடியாது. இந்த இடத்துல தான் நம்ம தமிழக காவல்துறை வந்து கோட்டை விடுது. என்னன்னா அவங்க எல்லா இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. ஃப்ளைட்ல போயிருப்பாரு, அங்க போயிருப்பாங்க. இடத்துல காசிமேட்ல போட்டு கடியில உட்காந்துருப்பாரு. எந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியலையே. காசிமேட்ல இதுவா போக்கிரியா போட்டுக்கடியில வந்து உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம எங்க தேடுவோம். உன் வீட்டுக்குள்ள குத்து படமா அந்த இது சிம்பு படம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து துறைமுகத்துல போனா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்போ அங்கெல்லாம் அந்த கண்டுபிடிச்சிருவாங்க. விஜய் வீட்டுல இருக்க போறாங்க. விஜய் பேரம் நீங்க பேசிருக்கீங்க, செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அதுக்கு சொல்றது இல்ல. அது புணரப்பட்டது. புணரப்பட்டது? ஆமா. அப்படின்னா என்னங்க இல்ல திடீர் ஏதோ புணரப்பட்டதுன்னு நீங்களே அது அந்த மாதிரி நீங்களே ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டுறீங்க. அதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்களா? புணரப்பட்டதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்ல மாட்டாங்க. புணரப்பட்டதுன்னா வேறங்க. அப்படின்னா என்ன? புணர்தல். புணர்தல் மூந்து பார்த்துட்டாங்களா? சரி, அதான் ஸ்மெல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, ஐ கேன் ஸ்மெல் யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து இது பண்ணிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாங்களே, அது மாதிரி வச்சுக்கேன். ஸ்மெல் பண்ணது யாரு? இப்ப ஸ்மெல் பண்ணது யாரு? ஆர்எஸ் பாரதி. யாரு ஸ்டாலின் சொன்னாரு. கதிர் அனிதான்றது 7Gல வந்து அது மறக்க முடியாத ஒரு நேமுங்க. அது இப்ப போய் சொல்றாருன்னு வச்சுங்க ஸ்டாலின், அனிதா அனஜி இந்த ஆட்சியை 3 மாசம் ஆகுது. அனிதா வேணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ளீஸ். அனிதா இல்லடா, நீதான் உங்க அண்ணன் இல்ல, உன்னால முடியும் கதிர் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி உன்னால முடியும் அனிதா. அனிதா எனக்கு வேற. இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்களே, அதுக்கெல்லாம் பேட்டன் ரைட் எடுத்து வச்சுக்க சொல்லிடணும் எல்லாத்தையுமே. இளையராஜாவுக்கு காப்பி ரைட் இல்லைன்னு 134 படத்துக்கு இல்லைன்ட்டாங்களாம். பேட்டன் ரைட் இளையராஜாவுக்கு. இவர் யாரு? வசூல் ராஜா தான். வசூல் ராஜா போய் பேட்டன் ரைட்லாம் கேட்டாங்கன்னா பஞ்சாயத்து தான் வரும். இந்த சைட்ல இந்த இது அறிமுகப்படுத்தப்பட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கீழே கமலஹாசன். அதானே? ஆமா. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நேற்றுக்கு தொடர்ந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஆமாம், சொன்னதுக்கு அப்புறம் பண்ணவங்க, இன்னமும் பண்ணாமல் இருக்கிறவங்க, அவங்க கருப்பாடுங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லா இருக்கும். அவங்களாமும் வந்து அப்படிதான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அது அப்படி சப்போர்ட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சப்போர்ட் தான். அது பண்ணாலே போதுமானது. மிக்க மகிழ்ச்சி. நெஞ்சில எல்லாம் நிறைய குத்து வாங்கியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க, பார்த்து பண்ணி விடுங்க. போலாங்களா? எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த லாக்அப் நோட்டீஸ் ஒன்று இருக்குது. லாக்அப் நோட்டீஸ்? ஆமாம், பார்த்தோன்னே அரெஸ்ட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு. அது எங்கன்னா ஏர்போர்ட் தப்பிக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அந்த பேரை பார்த்தோன்னே இங்கே பிடிச்சி இழுத்துருவாங்கன்ற அளவுக்கு சேபா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை வந்து ட்ரிப்ளிகேனில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. கொல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்டேன், ஒரு வயதை போக முடியாதுன்ற மாதிரி நம்ம அண்ணாத்த படத்துல வர மாதிரி, சாரி அண்ணாத்த சீரியல்ல வர மாதிரி ஒரு இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ். அண்ணன் தம்பி பிரேவ் பிரதர்ஸ் 2 பேருக்குமே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. முடிவு பண்ணியாச்சு, உங்களை பார்த்தே ஆகணும், நாங்க உங்களை சிறையில வச்சே ஆகணும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லல அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இப்ப இந்த 35 பேர் அந்த இது 35 கோடி ரூபாய்க்கு வந்து பேரம், ஒருத்தருக்கு 180 கோடி ரூபாய்க்கு வந்து பேரங்கள் நடந்திருக்கு. அதுல வந்து குற்றவாளிகளாக அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்களே, அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில
யாரா அவங்கள இதெல்லாம் பண்ண சொன்னா, இதோ எங்க அண்ணன் தான் அப்படின்னு வந்து போட்டோவை காட்ட, யாரா அண்ணன்னு பார்த்தா அண்ணனோட தம்பி இருக்காரு. தம்பிக்கு என்ன இங்க வேலைன்னு பார்த்தா, தம்பிக்கு யாரா ஆர்டர் கொடுத்தா எங்க அண்ணன் தான் அப்படின்னு வந்து அவர் ஏதோ சொல்ல போக, அவர் சொல்லல, அவரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பிக்கும் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. திங்கட்கிழமை ட்ரிபிளிகேன்ல வந்து ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது நாள் வரைக்கும் நம்ம அவங்க 2 பேரையும் பார்க்க முடியல. முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றாரு அசோக் அவர்கள். ஆனா இது நாள் வரைக்கும் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு டீட்டெயிலே வந்து இந்த உலகக்கே எந்த அட்வொகேட் அப்ளை பண்ணாரோ அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, எங்கெங்க இருக்காரு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது அப்படின்னு சொன்னா கேட்கலாம். வக்கீல் கேட்டீங்கன்னா வக்கீலுங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, பரவாயில்லையா? ஒன்னா இதெல்லாம் உங்களுடைய வேலையா? உங்களுக்கு இதெல்லாம் இதுதான் கேட்கறதா எங்க கிட்ட வந்து கேட்பீங்களா? அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, போய் தேடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால வந்து தெரியாமலாம் இருக்காதுங்க, இந்த இடத்துலதான் இருக்காங்கன்றது தெரியுங்க. பட் இருந்தாலும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த செய்தி வந்துகிட்டே இருக்குல்ல, செந்தில் பாலாஜி தலைமறைவு, செந்தில் பாலாஜி இல்ல, செந்தில் பாலாஜியை காணோம், செந்தில் பாலாஜிக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. உங்களுக்கு அரெஸ்ட் ஆனா கூட அரெஸ்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துடும், நியூஸ் முடிஞ்சிடும். ஓகே ரைட்டுப்பா போதும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப அப்படி இல்லைல்ல, செந்தில் பாலாஜி தலைமறை, செந்தில் பாலாஜியை காணோம், செந்தில் பாலாஜி பயந்துட்டார், செந்தில் பாலாஜி அவரு விரும்புவாரா? செந்தில் பாலாஜி விரும்ப மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு உள்ள போக கூடாதுன்றது தானே. அவர் என்ன டே நான் வெளியில தான்டா இருக்கேன், நான் தலைமறைவெல்லாம் ஆகலன்னு தானே சொல்லுவாரு. எங்க சொன்னாரு? இல்ல அதுவும் சொல்லல. இப்போ நீங்க இருக்கீங்கன்னா என்னது ஒரு வீடியோ போட்டிருக்கணும், ஆமாங்க நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்லுவீங்கல்ல. அப்ப நீங்க சொல்லலையே, எங்க போனீங்க? நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுப்பீங்கல்ல. ஆமா, இதோ பாத்தீங்களா, இதை அது செஞ்சிருக்காங்க, நாங்க இதை செஞ்சிருக்கோம், இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க. இப்ப நீங்க எங்கேயுமே ஆளை காணுமே, உங்களை பார்க்கவே முடியலையே, நாங்க எங்கேயுமே பார்க்க முடியலையே. அதுதான் இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கு, எங்க போனீங்க, எதுக்கு இப்ப நீங்க முன்ஜாமீன் கேக்குறீங்க, உங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு நீங்க வந்து முன்ஜாமீன் கேக்குறீங்க? இன்னைக்கு RS பாரதிலாம் வந்து பேசுறாரு, ஏதாவது சீன்றாங்களா? நீங்க வாட்டு பேசிட்டு போன்னு விட்டுறாங்க, ஏதாவது பேசிட்டு போங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுறாங்களே. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பேசினாருன்னா அப்ப தெரிஞ்சிடும். ஆனா ஏதோ பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் அவர் வந்து டாக்கிள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த தீவிரவாத அமைப்புல எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் போடுவாங்கல்ல, இங்க பாருங்க நாங்க இப்படி பேக்ரவுண்ட் எல்லாம் ஏதாவது ஸ்கிரீன் கீன் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இல்லைங்க, நான் டைரக்டா கோர்ட்டு கீட்டுக்கு நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வீடியோ போட்டா நல்லா இருக்கும். நீங்க என்ன ஜட்ஜா டைரக்டா கோர்ட்டுக்கு வரதுக்கு, இல்ல அட்வொகேட்டா டைரக்டா வர முடியாது? உங்க மேல ஒரு அக்யூசேஷன் வந்திருக்கு, நீங்க வந்து விளக்கம் கொடுக்கணும். அதனாலதான் போலீஸ் உங்களை தேடிக்கிட்டு இருக்கு, அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இவர் வந்து டைரக்டா வந்து இதுலதான் வந்து இறங்குவாராம். ஆனா எனக்கு தெரியல எப்படி இவங்க 2 பேரால மட்டும் இது சாத்தியப்படுது, அண்ணன் தம்பி 2 பேரால மட்டும் ஒரு விஷயம் எப்படி சாத்தியப்படுன்றது எனக்கு வந்து தெரியல. தேடிக்கிட்டே இருப்பாங்க, கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த பிரச்சனையிலுமே இவங்களை வந்து சிறையில் அடைக்க முடியல. அந்த 437 நாள் என்னமோ இருந்தார் இல்லையா அந்த இடி கேஸ்ல, அதை தவிர வேற எதுலயுமே அவர் வந்து இது பண்ண முடியல, சிக்கல். அவரு எல்லாத்துலயுமே எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்ப அதெல்லாம் வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் இப்ப வந்து இங்க இருந்து சிங்கப்பூர் கூட போல இல்ல. இந்த இடத்துலதான் நம்ம தமிழக காவல்துறை வந்து கோட்டை விடுது. என்னன்னா அவங்க எல்லா இடத்துல தேடிட்டு இருப்பாங்க, ஃப்ளைட்ல போயிருப்பாரு, அங்க போயிருவாங்க, இடத்துல காசிமேட்ல போட்டு கடியில உட்காந்துருப்பாரு. எந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல, காசிமேட்ல இதுவா போக்கிரியா போட்டுக்கடியில வந்து உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம எங்க தேடுவோம், உன் வீட்டுக்குள்ள குத்து படமா அந்த இது சிம்பு படம் ஒண்ணு இருக்கு, ஆமா அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து துறைமுகத்துல போனா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்போ அங்கெல்லாம் அந்த கண்டுபிடிச்சிடும். விஜய் வீட்டுல இருக்க போறாங்க, விஜய் மாடியிலயே எங்கேயாவது இல்லங்க. அவர் நிறைய கெட்டப் போட்டு சுத்துறதா அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, அந்த அயன் படத்துல வர மாதிரி. அதுல அந்த சூர்யா நிறைய கெட்டப்ல வருவார்ல, பெண் லேடிஸ் கெட்டப், காக்கா சூர்யா கெட்டப் வருவார்ல. கலகலப்பு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எதுக்கு அயன் வரைக்கும் அந்த மாதிரி எடுத்து இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த போலீஸ் மாதிரி வர மாதிரி, லேடிஸ் கெட்டப் போட்டுட்டு வர மாதிரி, வயசான கெட்டப்ல வர மாதிரி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கடைசியில வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த விஜய் அவர்கள் பக்கத்துல மூசாவா அவர் கெட்ட போட்டு பக்கத்துலயே இருக்க போறாரு. எனக்கு மூசா தோணல, இந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காருல, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. விஷ்ணு ரெட்டி அந்த ரத்தன் பண்ணிட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த கெட்ட போட்டு பக்கத்துலயே இருப்பாருன்றீங்களா? இல்ல பாவம், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, எங்கேயும் போக முடியாது. வெளிநாடுகளுக்கு முதல்ல போறதை வந்து தடுக்கிறதுக்காக இது ஒரு இதுவா பண்ணியிருக்காங்க. அதுலயும் பிடிபடலன்னா, தேடி அகப்படலன்னா என்ன பண்ணுவாங்க? தேடி ஆப்படலன்னா நாளைக்கு ஒரு நாள் தாங்க இருக்கு, நாளான்னைக்கு தான் வர சொல்லியிருக்காங்கல்ல. அதுதான் வரலன்னா திருப்பி தேடுவாங்க. என்னங்க
ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்கணும். சரி பரவாயில்ல, பெருமாள் பிச்சை தலைமறைவாவே இருக்கட்டும், அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல, கேஸ் க்ளோஸ் பண்ணணும்ல. ஏங்க அதுக்குள்ளதான் ஆட்சி கவிழ்ந்துரும்ல, நாங்க தான் கவிழ்த்துருவோம்ல ஆட்சியை. இன்னைக்கெல்லாம் போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம், ஆளுநரே இப்ப கவலைப்படுற மாதிரி தானே இந்த ஆட்சி இருக்கு. ஆமாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாருல. அப்ப உங்களாலதான் பிரச்சனை இல்ல ரொம்ப இதுவா இருக்காருல்ல. அப்ப அவரு வந்து சொல்லிடுவாரு, ஐயோ செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு நிலைமை, ஐயோ என்னாலே தாங்க முடியல, நான் இந்த ஆட்சி எப்படியா கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதிக்கு சத்தியம் பண்ணிருப்பாருல ஆளுநர் அவர்கள். செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நேற்றுக்கு விட்ட தொட்ட குறையா நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளே திருப்பி அடுத்த ஒரு நியூஸ் வந்து பகீர் கிளப்பிருச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்கள்ட்ட குதிரை பேரம் வந்து நடத்தப்பட்டுச்சு. நீங்கள் எம்எல்ஏ சீட்டை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காக்கு வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டுறாங்க, போலீஸ் எல்லாமே என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதோ அம்மா அப்பான்ற எந்த போலீஸ் அது? சிங்கம் போட்ட போலீஸ். யாரு பேர் என்ன? பேர் என்ன? அது போலீஸ் காக்கி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நீங்க தான் கேட்பீங்கல்ல எல்லாத்தையும், சொல்லுங்க யாரு என்ன எவரு அப்படின்லாம் கேட்பீங்கல்ல. நான் தான் காக்கி ட்ரெஸ் போட்டிருந்த போலீஸ்ன்ட்டேன்ல. ஏன் என்ன முகம் தெரியாமலாம் நின்றுட்டு இருந்தாங்க? காக்கி போலீஸ்லாம் அந்த பக்கம் முகம் தெரியாம நின்றுட்டு இருந்தாங்களா, இல்ல இருட்டுல நின்று பேசிட்டு இருந்தாங்களா? திரும்பி நின்று பேசிட்டு இருந்தாங்க. திரும்பி நின்று பேசியிருந்தாலும் யாருன்னு உங்களுக்கு தெரியல? உங்க ஊர் தானே, நீங்க ஒரு எம்எல்ஏ தானே, அமைச்சரா இருந்திருக்கீங்கல்ல, அந்த எல்லாம் இருக்கிற எல்லா போலீஸையும் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன பேர் சொல்ல வேண்டியதானே? இவங்க இன்னார் என்கிட்ட பேசினாங்க, இவங்க இந்த காவல்துறையில இந்த நபர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு, என்னை நீங்க வந்து டிவி கேக்கு மாறிடுங்க, நான் ரெடியா ஆப்லாம் கையில வச்சிருக்கேன், நீங்க சொன்னா மட்டும் போதும், நான் உடனே உடனே வாங்கி கொடுத்துறேன், உடனே இப்பயே பேசிடுறேன்னு சொல்லலாம்ல. யாரு என்னன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னையே தாவைக்கால சேர்க்க ட்ரை பண்ணாங்க. உங்களை ஏங்க அவங்க சேர்க்க போறாங்க? உங்களோட டார்கெட் வந்து ஏடிஎம்கே மட்டும்தான், நீங்க கிடையாது. அது உங்களை சேர்க்கவே மாட்டாங்க. ஆனா அழகா சொன்னார் நிர்மல்குமார், இது மாதிரி நீங்க வந்து அவரை சேர்க்க முயற்சி பண்ணுங்களேன். எங்க காலில் வந்து விழுந்தா அங்க சேர்க்க மாட்டோம். அவர் சாதாரணமா சொல்லிட்டு போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. இல்லைங்க எங்களுக்கு அந்த ஐடியாலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. காலில் வந்து இருந்தா கூட சேர்க்க மாட்டேன், அவரை போய் எங்கள்கிட்ட வந்து ஜீவனெல்லாம் யாராவது சேர்ப்பாங்களா? ஜீவனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த ஜீவனை யாராவது சேர்ப்பாங்க, நாங்க சேர்ப்போம், திமுக நாங்க சேர்ப்போங்க. அந்த மாதிரி தான் வந்து அது சும்மா ஏதோ போற போக்குல ஏதோ ஒன்று செட் பண்ணணும், நரேட்டிவ் செட் பண்ணணும்ன்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அவர்கிட்டலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது ஏடிஎம்கே ஆட்களை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு வாய்ப்புலாம் இல்ல, 100% டிக் பண்ணி கொடுத்தலாம். ஆமாங்க கண்டிப்பா இவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஎம் கேட்டு வந்து வேற யாரையா கேட்டிருந்தீங்கன்னா கூட சரின்னு சொல்லலாம். வேற யாராவது நபர்கள் யார்ட்டையாவது உங்களை கேட்டிருப்பாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து நீங்க பண்ண மிகப்பெரிய தவறு. உங்களை கேட்கறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. போற போக்குல உருட்டிட்டு அதுல காவல்துறையே வேற அங்க இருந்துகிட்டே வேற புன்னகை மன்னன்னு சொல்றாரு. ஆமா, அதோட பெரியது என்னன்னா மிரட்டுறாங்க, இல்ல என்ன அடிச்சாங்க சார், அடிச்சானா நான்லாம் திருப்பி அடிச்சிருப்பேன் அப்படின்னு. யார? போலீஸ் சார். இவரா? போலீஸ் எதுவும் அடிச்சாங்களா நானும் திருப்பி அடிச்சிருப்பேன் கேட்டா இவருக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு தான் வருவாங்க. அவர் என்ன தப்பா பேசிட்டாரு வச்சுட்டாருன்னா அடிச்சா திருப்பி அடிப்பாராம். யார? போலீஸ. ரஜினி சொல்லுவார்ல இந்த கர்நாடகா இஷ்யூல, உதைக்க வேணாமா அவங்கள அப்படின்னு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருந்தா சரியா இருந்திருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதின்றதுனால மரியாதையா கூட்டிட்டு வந்தாங்க. நிபந்தனை வாங்கிட்டாங்க. நீதி வென்றது, பேதி வென்றது. உடம்பு சரியில்லைன்னு இப்ப நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்காரு. வயதை காரணம் காட்டி, உடல் நலத்தை காரணம் காட்டி நீதிபதி இல்ல சரி போங்க சொந்த ஜாமீன்ல போங்க அப்படின்னு சொல்லி யாரோ கூட இருக்கிற 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு ஃபைனை கட்டி கூட்டு வந்திருக்காங்க. உடனே நீதி வென்றது இது வென்றதுன்னு நம்ம கிட்டே வந்து உருட்டு வந்து சபதம் எடுத்துட்டாரு. இந்த ஆட்சி எப்பேற்பட்டாலும் நான் வந்து கவிழ்த்தே தீருவேன், இதை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டியிருக்காரு. சபதம் எடுத்த ஓபிஎஸ் திமுக இருக்காரு. சபதம் எடுத்த சசிகலா அரசியல்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல, வீட்டுல உட்காந்து தேன்கிண்ணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சபதம் எடுத்த யாருமே வந்து வென்றதா வந்து சரித்திரமே கிடையாது. அது இந்த மாதிரி சபதம், அதுவும் பாத்தீங்களா 6 மாசத்துல நாங்க அந்த ஆட்சியை நீட்டிக்கவே விட மாட்டோம். நீங்க என்ன நீட்டிக்க விடுறது? யார் நீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அவங்க சொன்னா கூட லாஜிக் இருக்கு, நாங்க இந்த ஆட்சியை நீட்டிக்க விட மாட்டோம். நாங்க நீட்டிக்க விட மாட்டோம். நீங்களே இங்க ஏதாவது அழுது புரண்டுகிட்டு இருக்கீங்க ஆளுநர்கிட்ட போய். எனக்கு இவங்க 6 மாசத்துக்கு மேலன்னு நிலா அப்படின்னு தெய்வத்திருமகன்ல அதுவா இன்னும் அங்க இருந்து வரலையா? சாக்லேட் ஃபேக்டரி அந்த மாதிரி இல்ல 6 மாசத்துல நீட்டி விட மாட்டாராம். ஆனா இங்க ஒருத்தர் லண்டன் கிளம்பி போயிட்டாரு. இங்க இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு,
இங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கைதாகிறாரு, செந்தில் பாலாஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏவா வேலு இதுக்கு போயிட்டாரு, சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டாரு, சொல்லாம கொள்ளாம போயிட்டு இருக்காரு ஏவா வேலு. இவங்கள்ட்ட சொன்னா நம்மள பறக்க விட மாட்டாங்க, நம்ம பறக்காசு அப்படின்ட்டு அவரு கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு லுக் அவுட் போட்டீங்கன்னா அப்புறம் இங்க போறது. அதுதான் அவரு எஸ்கே போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி யாரையுமே இங்க காணோம். இப்ப பார்த்தா இவங்களும் லண்டன் போறாங்க. இதுல இவங்க 3 மாசம் டைம் 6 மாசம் டைம் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சிக்கு இவங்க டைம் கொடுக்குறாங்க. கொடுக்க வேண்டியவங்களே கூட இருக்காங்க, மக்களும் அமைதியா இருக்காங்க, பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வார்னிங் கொடுக்கறாரு. ஏதோ கைது பண்ணி நைட்டோட நைட்டா விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு போறது இல்லாம என்னை அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம இவங்கள்ட்டே வந்து ஜோக் கொடுத்துட்டு இருக்காரு. காலையில இது பிரஸ் மீட் எதுக்கும்போது ஸ்டாலின் வாழ்கன்னு யாரோ கோஷம் போடும்போது அட சும்மா இருடா கம்மியா திருப்பி நீ உள்ள தள்ளாம விட மாட்ட போல இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த கும்பல்ல ஒருத்தர் வந்து ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் வாழ்கன்னு சொல்லாம ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னா கடுப்பாவாதா? வாய மூடு நீ முதல்ல கொஞ்சம். ஏன் இவரு தலைவர் லண்டன் போனார்ல, அங்க போய் இதுக்குள்ள நின்னுகிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் கலைஞர் தலைவர் ஸ்டாலின் வாழ்கவே. லண்டன் தானே போறாரு. ப்ரௌட் குத்தூஸ் இல்ல, இங்கயா லண்டன்லயா? லண்டன்ல இல்லங்க, இங்கதான். லண்டன்ல ஏங்க போய் சொல்ல போறாங்க? அங்க போய் வாழ்க வாழ்கன்னு சொன்னா சிரிச்சிருவாங்க. இல்ல இங்கேயே சிரிக்கதான் செஞ்சாங்க, அங்க என்ன போய் சிரிக்கிறது. கிளம்பிட்டாங்க. பேரனுடைய பட்டமளிப்பு விழாவான், ஃபேமிலியா போயிருக்காங்க போல. முதல்ல வந்து மாப்பிள்ளையும் மகனும் போயிட்டு வந்தாங்க. அடுத்து இப்போ இவரு போறாரு. இது நியூஸ் ஆனால் கேள்விப்பட்டேன். செந்தில் பாலாஜி அவர்களும் மாப்பிள்ளை அவங்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக ஏதோ வார்னிங், யாரை கேட்டு இந்த குதிரை பேரம்லாம் பண்ணி ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு அப்படின்னு இவர் வந்து வார்னிங் விட்டதா அப்பா. இல்லையே, அவர் தான் தெளிவா தானே சொல்றாரு. 6 மாசத்துல ஆட்சி கலையும் தானே சொன்னாரு. ஆட்சி கவனம் சொன்னாரு. அப்புறம் இந்த விஷயத்த நீங்க எப்படி எதை வச்சு சொன்னாரு? 6 மாசத்துல ஆட்சி கலையும் ஜோசியரா? ஓகே, எல்லாம் கட்டம் சரியில்லை, 3 6 நவகிரகம் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஆட்சி கலைஞ்சிருன்னு சொன்னாரா? இல்லை, அவர் அறிவாலயத்தில் இருக்கார்ல. எப்பயுமே வரும்போது பார்த்தோன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் தலைவா நாங்கள் உங்க கூட இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற நம்பிக்கை வந்து எனக்கு தெரியுதுன்றாரு. அது ஏன் இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி, இப்போ இந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி இல்லை மக்கள்லாம்? இப்போ தானே மக்கள் புத்தி வந்துருக்குது. எப்படி ஒரே மாசத்துல எப்படி வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டதுனால இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டாலும் புத்தி வந்துருச்சு இல்ல? ஆமா, அப்புறம் எப்படி போய் உங்க கூட இருக்குன்னு சொல்லுவாங்க? அப்படிதாங்க அவரு ட்விட் போட்டாரு. நான் இங்கெல்லாம் இருந்தாலும் அறிவாலயத்துக்கு வரேன், நீங்க எல்லாருமே வந்து எனக்கு உற்சாகம் போறேன், வரத்துக்கு 2 வாரம் ஆகும், பாத்துக்குங்க. நான் என்னதான் அங்க இருந்தாலும் என்னுடைய மனது ஃபுல்லா அறிவாலயத்துல தான் இருக்கும். இவ்வளவுதானே கண்டென்ட். ஊருக்கு போறீங்க, ஆமா, எல்லாரையும் இங்க எல்லாரும் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படாம ஊருக்கு போறீங்க, விட்டுட்டு இருந்தா இங்கதான் பஞ்சாயத்து ஆகுமோன்ற இதுல போறீங்க. எண்ணங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கும், என் மனசு எல்லாமே இங்கதான் இருக்கும். தெரியும் நல்லா தெரியும். அதுலயும் ஏதோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அங்க போனதுக்கு காரணம் சுவிஸ்ல இருக்க அக்கௌண்ட் எல்லாம் இன்னொருத்தர் பேருக்கு மாத்துறதுக்காக போறாருன்னு. அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. இல்ல அப்படி ட்ரோலா வந்து இதெல்லாம் ஜாலியா போடுறதுதான், எல்லாரும் போடதான். சரியா எதை தான் போடுறது, எல்லாத்தையும் தானே போடுறாங்க. புரியல, ட்ரோலா வந்துகிட்டு இருக்குது. சுவிஸ்ல என்னவோ நடக்குது, அவ்வளவுதான். எனக்கு அந்த மாதிரி சொல்லும் போதுதான் சதுரங்க வேட்டையில ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, நம்ம பொய் சொன்னாலும் அதுல கொஞ்சம் உண்மை இருக்கணும். ஆமா, அப்பதான் வந்து அது பொய்ன்னு இல்ல. அந்த துபாய் பயணத்தப்பவே நிறைய சொன்னாங்க, இந்த முதலீடு அது இது, எதுக்கு முதலீடு, யார் முதலீடு, என்ன முதலீடு, குடும்ப முதலீடு, அந்த முதலீடா இந்த முதலீடான்னாங்க. ஆமா, இப்போ எல்லாம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாங்க. இப்ப வேற நிறைய பஞ்சாயத்துக்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல, எந்த கணக்கு எந்த வழக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்றதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்ற சொல்றோம். அந்த நாட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கா? இன்கம் டேக்ஸு அது இதுன்னு ஏதாவது டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல, அங்கே ஏதாவது பண்ணுவாங்கல்ல? இது கூகுள் பே ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து பேமெண்ட் போட மட்டும்தான் தெரியும், வந்துருச்சான்னு பார்க்க மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி அதில் நீங்கள் எதாவது நோண்டி பார்த்துருக்கீங்க? இல்லை, இவ்வளோதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. அதனால அது என்ன, அந்த நாட்டில் என்ன, அங்கே என்ன நடக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கேயே சிக்கிறாங்களே, என்ன அங்கெல்லாம் சிக்காமல் இருப்பாங்களா? இல்லைங்க, நீங்கள் 50 டேஸ்லயே 50வது நாள்லயே வெற்றிகரமான 50வது நாள் கொண்டாடணும்னு பாக்குறீங்க. இதுக்கே நீங்க சில்வர் ஜூப்ளி அவார்டு வாங்கணும்னு பாக்குறீங்க 50வது நாள்ல. அது 175 டேஸ் ஓடணும், அப்புறம் 365 டேஸ் ஓடணும். இன்னும் டைம் இருக்கு. இப்பவே நீங்க எல்லாரையும் வந்து இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ண அங்க போறது இது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. தப்பு. பீக்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே போனா நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் 100 நாள்லயே முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை இருக்காது, போர் அடிக்கும்ல. தேவையில்லாத பஞ்சாயத்துல அதுக்கப்புறம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டோம், 1 by 1 போனாதானே எல்லாருக்கும் செட் ஆகும். நல்லா படம் திடீர்னு குதிச்சா பயமா இருக்குமா இல்லையா? இல்ல
கேஜிஎஃப் படத்துல நல்லா போயிட்டு இருக்கும்போது தந்தானே நானே அப்படின்னு அம்மா சென்டிமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். படமே அந்த அம்மா சென்டிமெண்ட் வச்சுதான் திடீர்னு தந்தானே தானேன்னு வருமா. எப்போ அந்த மாதிரி நீங்க சொல்லணும்னா அதுக்கு வந்து போக்ரி தான் சிறந்த உதாரணம். நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்க படத்துல திடீர்னு வந்து ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு போவோம். ஆமா ஹேட் யூ தான் பைத்தியமே, நீ போய் இந்த குறுக்குல வந்து நிக்காத, வேகமா போயிட்டு இருக்க படத்துல இது வந்து போனாலும் வேற, ட்ரெயின்ல போனாலும் வேற, ஃபைட் பண்ண எங்கேயாவது மறைவான இடத்துக்கு அங்கேயும் வர படத்துல பஞ்சாயத்தே அதுதான், வேற யாரும் கிடையாது. அடுத்தது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திருமா அவர்களை நிப்பாட்டி அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஆக்கிடலாமே. திருச்சிக்கு மட்டுமா? திருச்சியில மட்டுமா? தமிழ்நாடுக்கு துணை முதலமைச்சரா வந்து ஆக்கணும். ஆக்கிடலாம். ஏன் பிரதமர் ஆக்கிடலாம், எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? பிரதமர் ஆக்கிட்டோம்னா எந்த பஞ்சாயத்தும் இல்லைல்ல. அவரு அங்க பிரதமர் ஆயிட்டாருன்னா இங்க எல்லாருக்கும் நிதி கிடைச்சிரும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், எந்த விதமான இந்த பிஎம் ஸ்ரீ அது இது மாதிரி எல்லாம் கொண்டு வர தேவையில்லை, நமக்கு வர வேண்டிய நிதி வந்துடும். அப்புறம் இந்த ராம்ஜி விபி ராம்ஜி அந்த ராம்ஜி இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம். மத்திய கட்சியை மாத்துறதுக்கு தானே அதுதான் இது போயிட்டாருன்னா எல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? தீர்மானமா நிறைவேற்றீங்க, டைரக்டா பிரதமர்னு தீர்மானம் நிறைவேற்றிதானே, எதுக்கு துணை முதலமைச்சர்லாம் அசிங்கமா போய்? இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இது அவர் கேட்டிருப்பாரா? யாரு? திருமாவளவன் அவர்கள் கேட்டு. அவர் திருச்சி கிழக்கிலே நிக்கலன்ட்டாராம். ஆமா, இவங்க எல்லாம் தீர்மானம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. யாரை கேட்டு நீ அது யாரை கேட்டு போட்ட? ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சரி தீர்மானம் மட்டும் போட்டு வச்சிருச்சு. தீர்மானத்தை என்கிட்ட மட்டும் சொல்லி வெளியே எங்கேயும் போய் சொல்லிடாத. இல்ல நான் சொல்லிட்டு தானே வந்துட்டேன் எல்லாத்தையும். நானே கெஞ்சி கூத்தாடி கான்ட்ராக்டை வாங்கியிருக்கேன். மண்ணல்லி பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து விட்டுறாதீங்க. இப்பதான் ஒரு அமைச்சரே அமைச்சிருக்கேன் உள்ளார. இதுக்கு பேர் தான் அமைச்சரவை. இவரு தான் நம்ம அமைச்சர். அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது செஞ்சு விட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அவங்க வாரியெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேயர்ல பொள்ளாச்சி தேர்தல் நிக்கிறதுக்கான மேயர்கள், வாரிய தலைவர் பதவி இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து கோவப்படுத்துற மாதிரி அப்பா நான் கூட புதுசோன்னு நினைச்சேன். அதான் அந்த மாதிரி வந்து நான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு சொல்லும் போது வன்னியரசு ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. என்னது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா ஜாலி, நீங்க எதுவும் தப்பா பேசிக்காதீங்க. கோஷம் போட்டு பார்த்தேன். நல்லா இங்கேயோ ஒரு ஊர்ல அவங்களா ஒரு தீர்மானம் போட்டு அவங்களா நிறைவேற்றி அமைச்சு வச்சிருக்காங்க. திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு, என்னை போய் அசிங்கமா துணை முதலமைச்சருக்குலாம் சொல்லாதீங்க, நான் பிரதமர் ஆவதற்கு தகுதியானவன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ரெண்டாவது நான் திருச்சி கிழக்குல நான் போட்டி போடல அப்படின்றத அவரே தெளிவா சொல்லிட்டாரு. அவரே தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றதுல எந்த லாஜிக்கும் இல்லை. சரி ஒரு கட்சின்னு இருந்தா ஒரு 4 இடத்துல ஏதாவது நடக்கும், அதுல தீர்மானம்னு ஒண்ணு நிறைவேற்றுவாங்க, நடக்கதான் செய்யும். அதுக்கு திருச்சி கிழக்கு அவ்வளோ ஸ்பெஷலா இருக்குது. திருச்சி கிழக்கு இப்போ ஒரு பெரிய விஜய் மாதிரி ஒரு நபர் நின்று ஜெயிச்சு இன்னைக்கு அவர் ஆட்சியில வந்துட்டாருன்னு போது 50,000 ஓட்டு வித்தியாசம், 20% தான், 20-30 மேல வந்துருச்சு. உங்க தொகுதி தானேங்க? அதுதான் கேட்குறேன். அது கூட பாக்கலையா? இல்ல பெரம்பூர் தான் 50 மேல, பெரம்பூர்ல அதிகம், இது 30க்கு மேல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ரேஞ்சில ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அங்க நின்னா வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்கு. விஜய் அவர்கள் வந்து சொன்னார்னாலே அங்க வந்து இப்ப வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால, அந்த வேவ் இருக்கிறதுனால ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி ஓகே, எதிர்கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இருக்கே திருச்சி கிழக்கு. யாரு இல்ல கேக்குறேன், திமுக அதிமுக போட்டி போடுவாங்க. அது ஸ்பெஷலாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அங்க ஜெயிச்சா இப்போ உங்களுக்கு வந்து டிவிகே ஜெயிச்ச மாதிரி இல்ல, இப்போ அங்க வந்து டிவிகேயோடைய ஒரு சிஎம் கேண்டிடேட் அதை வச்சு ஓட்டலான்னு பாரு. மக்கள் வந்து இது தெரியாம ஓட்டு போட்டாங்க, எங்கள்கிட்ட தான் இருக்காங்க இந்த மக்கள், எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக அந்த இடத்துல இருக்கும். இப்ப அங்க யார் நின்னாலும் டிவிகே தான் ஜெயிக்கும். அது ஒரு 90% நீங்க வந்து கேரண்டியா சொல்லலாம், டிவிகே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. விஜய்ன்ற ஒரு நபர் அங்க நின்று ஜெயிச்சிருக்காரு, அவர் சிஎம் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட அது சிஎம் தொகுதி மாதிரி தான். சிஎம் போய் அங்க பேசும்போது என்ன சொல்லுவாரு, இது என்னோட தொகுதி, என்னதான் நான் பெரம்பூர் மக்களோட இதுவா இருந்தாலும் என்ன நீங்களும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க, முதல்ல நின்ன தொகுதியில திருச்சி கிழக்கும் ஒண்ணு, அதனால எப்பவுமே இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் பெரம்பூருக்கு எப்படி பாக்குறனோ இங்க யார் நின்னாலும் அங்க நிக்கிறவரும் விஜய் தான், அதனால இது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாருன்னா ஓட்டுகள் விழத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ வந்து அதுவும் ஒரு ஸ்பெஷலான இடமா மாறுது. அப்ப யார் அங்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸி வின் அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னதான் எதிர்கட்சிகள் திமுக எல்லாரும் இப்போ ஒருவேளை ஸ்டாலின் ஐயா அங்க போய் போட்டி போடுறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கே பெரிய டஃப்பான இடம் தானே. இப்போ மற்ற இடத்துல போட்டி போடுறாருன்னா ஓரளவுக்கு ஓகேங்க வின் பண்ணிடுவாருங்கன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா வந்து திருச்சி கிழக்குன்னும் போது பயங்கர டஃப்பா இருக்கும். அப்ப தாவேக்காவும் இறங்கி வேலை செய்யும், சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் இறங்கி வேலை செய்வாரு,
அப்ப இது எல்லாமே பெரிய ஒரு கேள்விக்குறியாக. அதனால ஒரு திருச்சி கிழக்க ஒரு ஸ்பெஷல் தொகுதியா விஜய் அவர்கள் மாத்தி வச்சிருக்காரு. அவர் நின்னதுனால அது பெரிய இதுவா மாறி இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய இதெல்லாம் பார்த்தேன். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்னா ஈஸியாக ஜெயிச்சிருவார். அவர் மலைக்கோட்டையில் போய் இருந்துச்சு கை அசைச்சாலே ஒரு 50,000 ஓட்டு விழுகும். கீழே வந்தோன்னா சர்ச்சு ஒன்று இருக்குது, பக்கத்தில் மசூதி, எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 100 மீட்டர். கிழக்கு அவர் போனார்ல, யாரு போயிருப்பார்ல பிரச்சாரத்துக்கு போனாருன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லா தொகுதியும் போல மலைக்கோட்டைக்கு சர்ச்சுக்கெல்லாம் கேட்கறேன். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தினார்ல, ஓரளவு தொகுதியா மாவட்டமா பிரிச்சு சுத்தினார்ல. இல்ல அப்பவே மலைக்கோட்டையில் நின்று கையாட்டி இருக்கலாமே, ஏன் ஆட்டலன்னு தான் கேக்குறேன். ரொம்ப ஹைட்ல இருந்ததுனால அது அப்பான்னு தெரியாம போச்சு. நின்னாரா யாரோ இப்படி பார்த்தாங்களா? அது யார் அது இந்த பஸ்ல போகும்போது அவன் யாரா இருக்கும் அப்படின்னு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இல்ல அதுதான் நான் கேக்குறேன். நீங்க இங்க மலைக்கோட்டையில தான் கையாட்டல, மத்த இடத்துல எல்லாம் போய் ஆட்டினீங்கல்ல கைய, அப்போ ஏன் தோத்தீங்க? துண்டே சுத்தினேன். துண்டு எங்க சுத்தின? சுத்தி தான் மூஞ்சில் அடிச்சீங்களே. நீங்க ஒழுங்கா துண்டு சுத்தி இருந்தா தான் பரவாயில்லையே. என்னைக்கு நீ கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுத்தியோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு உன் கதை. நீ கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுக்காம இருந்திருந்தீனா, நீ ஏன் ஒண்ணு பண்ணிருந்தீனா பரவாயில்ல. நீ அவன் அப்படியே பார்த்து இங்க அப்படியே எடுத்து இங்க போடணும்னு நினைச்சேன், போட்டு போயிட்டே இருந்துட்டான். கண்ட்ரோல் வீணா கூட வெறும் பேஸ்ட் தாங்க. கண்ட்ரோல் ஆல்ட் வீணா ஸ்பெஷல் பேஸ்ட், அது ஆட்ரிபியூட் பேஸ்ட், அது டோட்டலா அதான் முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு பசக்குன்னா இப்படி ஒரு பசக்குன்ற மாதிரி. அந்த சச்சின் படத்துல வரும்ல, அதான் போயிட்டு நான் ஒண்ணு சொல்றேங்க, கோச்சிக்காதீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அந்த நெத்தியில வச்சிருக்க சின்ன பொட்டு மட்டும் ஸ்ரீக் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட நின்று மின்னு சாமி கும்பிட்டீங்களே அது ரொம்ப கியூட்டுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இப்ப வடிவேல் போய் ஒண்ணு பண்ணுவார்ல, அதானடா அதே தானடா, அதான் அதேதான். அவங்க அதே சட்டை அதே பேண்ட், அதே சட்டை அதே பேண்ட், அதே மாதிரி செல்ஃபி, அதே மாதிரி செல்ஃபி, அதே மாதிரி ரெட் கார்பெட், அதே மாதிரி ரெட் கார்பெட், அதே மாதிரி துண்டு சுத்தணும், அதே மாதிரி துண்டு சுத்தணும். துண்டு சுத்தி என்ன பண்ணணும்? அதே மாதிரி துண்டை சுத்தி தூக்கி போடணும். தூக்கி போட்டா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் கேட்ச் பிடிப்பாரு. கேட்ச் பிடிச்சு என்ன பண்ணுவாரு? கேட்ச பிடிச்சிட்டு ஹார்ட்டை தூக்கி போடுவாரு. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் துண்டை கல்லுல சுத்தி தூக்கி அடிக்கிறீங்க, மூஞ்சில அடி வாங்குறீங்க. எல்லாம் கல்ல சுத்தி அடிச்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு கட்டத்துல பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராது ஐயா, என்னால முடியாது, ஆடு காணாம போகல, காணாம போன மாதிரி கனவு தான் கண்டேன்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? வண்டியில வரும்போது சுத்தினாதான் பஞ்சாயத்தா இருக்குன்னு சொல்லிட்டு மேல இருக்கும்போது சுத்துறீங்க. பக்கத்துல இருக்கவனுக்காக அந்த இது இருக்குதா, எல்லாம் சுகர் பேஷண்ட், கடன்னு கை ஆடுது ஒரு பக்கம், நிக்க முடியல, அப்பயும் அடிக்கிறாங்க. ஆனா துண்டே சுத்த வேணாம், விடுங்கடா, நீங்க போடுங்கடா, செவனேன்னு உட்கார்ந்தாலே போதுமானது அப்படின்னு. டயலாக் கூட அதே மாதிரி பேசினார்ல, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கவலைப்படாதீங்க, வந்துருச்சு, கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே மாத்தி ஒரு மாதிரி சுதாரிச்சு வேற டயலாக் பேசிட்டு போனாங்க. அதனால இது ஒத்து வராது. ஆட்சி அமைக்குன்னு சொல்லலாமா? அவ்வளவுதான், அது மட்டும் தான் சொல்லல, இல்ல மத்த எல்லாமே நடந்துருச்சு அதுல. அதனால அதை காப்பி பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகுது. அதனாலதான் திருச்சி கிழக்குன்றது ஒரு ஸ்பெஷலான ஏரியாவா இந்த இது வரைக்கும் வந்து இருக்கு. அடுத்தது இன்னைக்கு தாவைக்கால போய் நிறைய பேர் சனிக்கிழமைனாலே பனையூர் வந்து பிஸியா தான் இருக்கும். அதிமுக வந்து ஒரு பனையூர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் படாத பாடுபடும் நாள் சனிக்கிழமை. எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க, அங்க வீட்லயே இல்லைங்க, நாங்க இங்க வெளியே போயிடுறோம், நாங்க நாளைக்கு வந்துக்கிறோம், இன்னைக்கு வரலன்னு வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்பிடுறாங்க. இல்ல சனிக்கிழமை எல்லாம் கார்பரேட் ஆஃபீஸ் லீவு தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை, வீட்லயே இருப்பாங்க எல்லாரும். ஆனா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க? கார்பரேட்ல வேலை செய்வாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டுல தான் இருப்பாங்க. அந்த சைடு உள்ள எல்லாமே இதுதான், எம்என்சி கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது, அதனால சொல்றேன் நான். சரிங்க, நான் தர்க்கம் பண்ற மூட்லயே இல்ல. உங்ககிட்டயோ அவங்க கிட்டயோ நான் தர்க்கம் பண்ற கொஞ்சம் தாவேக்காக்கு ஏதாவது அப்படி வந்து பேசிட்டேன், ஒரு ஹார்ட் விடுற மாதிரி பேசிட்டேன்னா, தாவேக்காவுக்கு நீங்க பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுயா. ஆனா நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க பாத்தீங்களா? நிஜமாயூர்ல இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்கன்னு ஏன்னா இது நடந்திருக்கு. அந்த கட்சி இதெல்லாம் சேர்க்கும் போதே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, பாத்தீங்களா இப்படி எல்லாம் கஷ்டம் இப்ப சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா அதான் கேக்குறேன், எங்க போனாங்க? ஒரு நான் கரெக்டான பப்ளிக்கா இருந்தா அங்க வந்திருக்கணும்ல. சிஎம் இருக்கிற ஏரியா எவ்வளவு இது தெரியுமா? அது வரம் தெரியுமா? அது சிஎம் இருக்கிற ஏரியால, அந்த ஏரியால நம்மளும் இருக்கோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. முன்னாடி வந்து கத்துன அது வேறு, தட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது வேறு, இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு இது இப்ப மட்டும் தெரியல, பனையூர் மக்கள்கிட்ட தான் போய் கேட்கணும். இப்ப சொல்ல முடியாதுங்க, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது?
ஐயா அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதா, பையன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதா? நானே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதான் கிளம்பி ஊருக்கு போயிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 7 எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்களும் ஒரு 3 அமைச்சர்களும் வந்திருக்காரு. முக்கியமா ஜெகத் ரட்சகன் அவர்களோட வந்து பையனும் வந்து இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு. இல்ல சாதாரணமா சொல்றீங்க. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் இல்லையே, திமுகவின் ரத்தம். என்ன வேணா வச்சுக்கோங்க, ரத்தம். இது அவர் ஏடிஎம்கேல இருந்து அப்புறம் டிஎம்கேக்கு போய் கலைஞர் அவர்களுடைய பயங்கர நெருக்கமாகி அப்புறம் புதுச்சேரி அரசியல்லாம் கையில் எடுத்து எம்பி ஆகி அப்படியே அங்க இருந்து அப்படியே செட்டில் ஆகி பெரிய அளவுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இடியே அவருக்கு வந்து ஒரு 9,000 கோடி கிட்ட ஃபைன்லாம் போட்டு, 9,000 9,000 கோடி என்னமோ ஃபைன்லாம் போட்டு, உலக வரலாற்றிலே யாருக்கும் போடாத ஃபைன்லாம் போட்டு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயின் மகன். அவருடைய பையன் வந்து இது சந்தீப் அவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு. தெரியல எதுக்குன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல, இங்க வந்து இணைஞ்சிருக்காரு. நிறைய திமுக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அங்க ஒரு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கலாம், இனிய அப்பாவை ஒரு தப்பு கூட பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்பா இனிமே நம்ம நிறைய தப்பு பண்ணலாமா, நான் ஆளுங்கட்சியில இருக்கேன், நீங்க அந்த கட்சியில எதிர்கட்சியில இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். இருக்கு, யாருக்கு தெரியும், எல்லாமே நடந்திருக்கலாம். ஏதோ வந்திருக்காரு. ஆனா திமுக இல்லாம அவங்களுடைய வாரிசுல ஒருத்தர் வந்து இந்த பக்கம் வந்திருக்காருன்றது ஒரு பக்கம் சந்தேக பார்வையோடையும் பார்க்கப்படும், இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் பார்க்கப்படும். பரவாயில்ல, திமுக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைக்கட்டோட பையன் நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை பார்த்தா அழகிரி அவர்களோட பொண்ணே இல்ல, ஓகே தான், அது ஓகே. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நீங்க யாரை வேணாலும் சேர்க்கலாம். ஆனா உங்களுக்காக வந்தாங்கல்ல, உங்களை நீங்க யாரு என்னன்னு தெரியாம நீங்க திரைப்படத்துல மட்டுமே நடிச்சு அதோடைய புகழ் மட்டுமே வச்சு இந்த அரசியலுக்கு மக்களுக்கு நான் நல்லது செய்ய போறேன்னு நீங்க வந்தப்ப உங்களுக்காக வந்தாங்கல்ல, உங்க மன்றத்துல இருந்து வந்தாங்கல்ல, அவங்கள என்னைக்கும் மறந்துடாதீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா அடுத்து வரவங்களுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இன்னைக்கு நீங்க விஜயபாஸ்கர்கள் வந்திருக்கலாம், ஜெகத் ரட்சகனோட மகன்கள் வரலாம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய வாரிசுகள் வரலாம், பின்னாடி சாதி அடையாளங்களோட வரக்கூடியவங்க வரலாம், முன்னாடி உங்களை எதிர்த்தவங்க இன்னைக்கு உங்க கூட வந்து வரதுக்கு தயாரா இருக்கலாம். இவங்களையெல்லாம் இப்போ நீங்கள் அரவணைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தேவை, கட்சிக்கு தேவையான நபர்கள் தான். ஏன்னா எல்லாரையும் அரவணைக்கவும் முடியாது, அதுவும் பிரச்சனை தான். தேவையான ஆட்களை நீங்கள் அரவணைச்சிக்கலாம். ஆனாலும் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு எப்படி திமுகவில் வந்து எல்லா இடத்துலையும் அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள் வந்து ஆக்கிரமிச்சாங்களோ, ஒரு ஓபிஎஸ் வந்த மாதிரி, ஒரு செந்தில் பாலாஜி வந்த மாதிரி, ஒரு ஏவா வேலு வந்த மாதிரி, ஒரு எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்த மாதிரி, சேகர் பாபு வந்த மாதிரி, தங்கத்தமிழ் செல்வன் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் முக்கிய பதவிகள் கொடுத்து திமுகவினர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி அனுப்புனீங்களோ, அந்த மாதிரி இல்லாம முக்கியமானவர்கள் மட்டும் நீங்க சேர்த்து அவங்களுக்கு பதவி கொடுங்க. ஆனா உங்களுக்காக உழைச்சவங்க, போஸ்டர் ஒட்டி உங்களுக்காக பேசினவங்க, இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் முதன்மையானது. அதை வந்து இன்னைக்கு சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்களும் மறக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். குறிப்பா புஷி ஆனந்த் அவர்கள் அதை விட மாட்டாருன்னு நம்புறேன். என்னதான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாருன்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடியவர் வந்து தலைவர்ன்றதுனால அவருக்கு முடிவு எடுக்கிற, பட் இவர் தான் புஷ் பண்ணுவாரு. இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்க கூட திடீர்னு வந்தவங்க ஒரு அமைச்சர் ஆகியிருக்காங்க, எல்லாம் கூட இருக்காங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு அடிப்படையில் இவங்கெல்லாம் நீங்க சேர்க்குறீங்க. சேர்த்தாலும் கூட உங்களுடைய அடிப்படை தொண்டனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. ஏன்னா இவங்களாம் ஆல்ரெடி இப்பதான் வந்திருக்காங்க, இவங்களாம் இன்னும் வெயிட் பண்ணலாம், வேலை செஞ்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வரலாம். ஆனா அவங்களாம் ஏற்கனவே சேர்ந்ததுனால அவங்களுக்கு முதன்மை இடம் கொடுக்கணுன்றது ஒரு பொதுவான கருத்து, வேற ஒண்ணும் கிடையாது. கொடுப்பாங்க நம்புறேன். ஆனந்த் அவர்கள் அப்படி விட மாட்டாருன்னு நம்புறேன். இன்னைக்கு ஆளுநர்களை பார்த்து திமுகவும் அதிமுகவும் சோடியா போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப தெரியுதா ஏன் ஆட்சி கவிழ்னு சொல்றாங்க? திமுக அதிமுக சேர்ந்த தீவிரவாத இதுவா? அது என்ன தப்பா? அது என்ன தீவிரவாத செயலா? இது என்ன பாகிஸ்தானா? அதிமுக என்ன 4 மணிக்கு நானும் போயிருக்கேன், அவங்களும் வந்திருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கீங்களா சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒரே கார்ல வந்திருக்கலாம்ல? பெட்ரோல் இது வேஸ்ட் ஆகுது இல்ல, ஒரே கார்ல வந்திருந்தானே சரியா இருக்கும். அப்ப மக்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும், அதனால அப்படி பண்ணக்கூடாது. எல்லாம் பேசி வச்சுட்டு வர்றது தானே. நீ 4 மணிக்கு வா, நானும் 4 மணிக்கு வரேன்னு. எங்க ஆளுநர்கிட்ட டைம் கேட்க என்ன ஆளுநர் சும்மா உட்காந்துருப்பாரு, நான் ஒரு டீ போடுங்க அப்படின்ட்டு 2 பேரும் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு டீ கிடைக்க போறோம், ஆளுநர் மாளிகைக்கு போறோம். 2 பேரும் இப்போ ஒரே டைமிங்க வர சொல்லியிருக்காருன்னா அப்ப ஏதோ சம்திங் இருக்குன்னு தானே அர்த்தம். 2 பேரும் ஒரே நேரத்துல வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் பேட்டியும் கொடுத்துருக்காங்க. RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு,
இந்த மாதிரி வந்து ஆளுநரே வந்து கவலைப்படுற அளவுக்கு தான் இது வந்து இருக்கு. இப்பதான் ஆளுநர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, மக்கள் மாளிகையில வந்து எல்லாத்தையும் கொடுங்க, நான் முதலமைச்சர்கிட்ட பேசுறேன். இவங்களும் மக்கள் தானே. அதுதான் மக்கள் மாளிகை வந்து கேட்டிருப்பாரு, முதலமைச்சர் சொல்லுவாரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. சரி ஓகே, அது பக்கத்துல உங்க பக்கத்துல ஒரு தொட்டி இருக்கா? ஆமா இருக்கு, அது அப்படியே கிழிச்சதுல போட்டுருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றவர். வேற என்ன சொல்ல போறாரு? இதெல்லாம் அவங்களோட ஆளுநர்கள்ட்ட போய் கொடுக்கறது தான் வழக்கம் தான். இதுல என்ன இருக்கு? குதிரை பேரம் கழுதை பேரம் அப்படின்னு. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, அமைச்சர்களுக்கு மேல வந்து ஒரு பதவியா வந்து பெரிய ஒரு ஆளா இருக்கிறது யாருன்னு கேட்டா ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவர்கள் போன்ற ஆட்கள் எல்லாமே அவர் கூட இருக்காங்க. அந்த இன்னொருத்தர் இருப்பாரு, ஜெயில ஆரம்பிக்குமே, ஜெகதீஷ் பழனிசாமி, இவங்கெல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சியிலலாம் நிறையா கலந்துக்கிறாங்க அப்படின்னு பவர் சென்டர். இவங்க ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களே ஏதோ ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னு சம்திங் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்காரு, அதனால அவர் கூட இருக்காரு. வகுப்பாளர்னு இருக்கு, அவரும் வந்து வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லியா அவர் ஏதோ ஒரு வேற இதுல இருக்காரு. அது சரியா தப்பான்ற அந்த ரீசன் நமக்கு வந்து தெரியல. அவங்க திமுக சொல்றதுல நியாயம் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி அது சரியா இருந்தா அது ஓகே தான், அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி நபர்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாதுன்னா இடம்பெறக்கூடாது, அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருக்குன்னா ஆமா, அது தப்பான இது கேட்குறேன். தாவேக்காலே அப்படிதானே இருக்கு. ஒரு வெங்கட் நாராயணா அவருக்கு தான் வந்து பதவி கொடுத்துருக்காங்க. அது கூட ஓகே, அது வந்து முதலமைச்சருடைய முடிவு, அது கொடுக்கலான்றது தப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால அது பஞ்சாயத்து இல்லை. இவங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய அரசு கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க கூட இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து பர்சனலா வச்சிருக்காரு, கட்சிக்காக வச்சிருக்காங்கன்னா கட்சியோடைய பனையூர்ல இருக்கிறதுல வரது போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அமைச்சரவையில இடம்பெறும் போது, அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் போது அந்த இடத்துல இடம்பெறதுன்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இப்ப ஒரு வெறுமனே ஒரு தாவேகா தலைவர் இல்லை, தமிழ்நாட்டுடைய சிஎம். அப்ப இந்த சிஎம்க்கு சில விஷயங்கள் இருக்கும், சில ரகசியங்கள் சொல்லுவாங்க, புரோட்டோகால்ஸ் இருக்கும், சில கோப்புகள் கையெழுத்து போடணும், சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வருவாங்க. அப்ப இவங்களும் கூட இருந்தாங்கன்னா அப்ப அந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்ல போகும்போது அந்த ரகசியங்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த நியூஸ் இவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க ஒரு ஒன்னும் அவங்க கூட பதவியில இருக்கிறது நியாயமா இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கக்கூடாதுன்றது சரிதான். ஆனா அதை தாண்டி இந்த குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் வந்து ஆஸ்டின் அவர்களையும் வந்து பதவி இது பண்ணாங்க, குதிரை பேரம் பேசினாங்க. ஆஸ்டின் இல்ல, ஸ்டாலின்டே பேசியிருப்பாங்க. என்ன குதிரை பேரம் பண்ணிருப்பாங்க. இவர் துணை முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர்ட்டையும் பண்ணிருப்பாங்க. அது எப்படிங்க? எடப்பாடி பழனிசாமி கூட பண்ணிருப்பாங்க. அவர்கிட்ட எப்படிங்க? ஏங்க பிரதமர்கிட்டே பண்ணாங்களாங்க, மோடிக்கு அடிச்சாங்களாங்க. இந்த மாதிரி நீங்க பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இங்க ஒரு போஸ்டிங் அமைச்சரவையில் இடம் தரோம்னு சொன்னாங்களாம். மோடி தான் வேணான்ட்டாராம். அப்புறம் தான் எடுத்து பாத்துறீங்க, அது மோடி இல்லையா, வேற யாரோ கேடி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதான். ஆஸ்டினுக்கு கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள கூப்பிட்டாங்க. அதோ இப்போ உங்க பேர்ல சொல்லிட்டு இருக்காங்களே 180 கோடி ரூபாய்க்கு பேரம் நீங்க பேசிருக்கீங்க, செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அதுக்கு சொல்றது இல்ல. அது புணரப்பட்டது. ஆமா. அப்படின்னா என்னங்க இல்ல திடீர் ஏதோ புணரப்பட்டதுன்னீங்களே, அது அந்த மாதிரி நீங்களே ஏதோ ஒண்ணு கிளப்பி விட்டுறீங்க. அதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்களா, புணரப்பட்டதுன்னுவாங்களா? ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது அப்படி சொல்ல மாட்டாங்க. புணரப்பட்டதுன்னா வேறங்க. அப்படின்னா என்ன? புணர்தல் மூந்து பார்த்துட்டாங்களா? சரி, அதான் ஸ்மெல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, ஐ கேன் ஸ்மெல் யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து இது பண்ணிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாங்களே, அது மாதிரி வச்சுக்க. ஸ்மெல் பண்ணது யாரு? இப்ப ஸ்மெல் பண்ணது யாரு? ஆர்எஸ் பாரதி. இந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடக்குது அப்படின்றத வந்து அவர் ஸ்மெல் பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. போங்க, என்னமோ கேட்டு நீ மாட்டி விட பாக்குறீங்க, இந்த ஜனத்துக்கிட்ட நீ மாட்டி விட பாக்குறீங்களா? நடக்காது. விஜயபாஸ்கர் 12 வாரத்தில் வந்து அவர் மேலே இருக்கிற அந்த குட்கா ஊழல் எல்லாத்தையும் இது பண்ணுங்க, எல்லா எம்எல்ஏ மேலே இருக்கிற எல்லா கேஸையும் சீக்கிரமாக எடுத்து விரைவாக முடிக்க சொல்லி, விரைவாக முடிச்சு அவர் ஒரு நிரபராதி நிரூபிச்சு தாவேக்கால நம்ம பேசுனதெல்லாம் தப்புன்னு எல்லாருக்கும் முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்கணும். அதுதான் வந்து உத்தரவு போட்டிருக்காரு நீதிபதி. 12 வாரத்துக்குள்ளனா 4, 8, 12 3 மாசத்துக்குள்ள. ஆமா, 3 மாசத்துக்குள்ள ஆட்சியை கவிழ்த்துறோன்னு இவர் வேற சபதம் எடுத்திருக்காரு. அனிதா வேற. அது நடக்காது. அனிதா 3 மாசத்துல அனிதா பாவங்க.
நல்ல நேம் இருக்கும். அது நல்ல நேம். போயிட்டு ஸ்டாலின் சொன்னாரு கதிர் அனிதான்றது 7Gல வந்து அது மறக்க முடியாத ஒரு நேமுங்க அது. இப்ப போய் சொல்றாருன்னு வச்சுங்க ஸ்டாலின் அனிதா அண்ணாச்சி இந்த ஆட்சிய 3 மாசத்துல இருக்குது அனிதா வேணா. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ளீஸ் அனிதா. இல்லடா நீதான் உங்க அண்ணன் இல்ல உன்னால முடியும் கதிர் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி உன்னால முடியும் அனிதா. அனிதா எனக்கு ஒரு ரேஞ்சே வேற. நானா உன் மேல எங்க இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. என்ன சொல்றது தெரியல. கண்டென்ட் எங்கேயோ போகுது. அப்புறம் கடைசி ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, அது தனியாக வச்சு அடிக்கலாம். ஆலந்தூர் தான் நினைக்கிறேன். ஆலந்தூர்கிட்ட வந்து நடந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில் வந்து பாலியல் வழக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்த அந்த திமுகனே வருது பாருங்களேன் வாயில. பாலியல் சீண்டல்னாலே திமுகன்னு தான் வருது. தாவேக்கா சேர்ந்த அந்த நிர்வாகி ஒருத்தர் கலந்துக்கிட்டு இருக்காரு. கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கிட்டாங்க, பாலியல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னு சொல்லி அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆனா ஒரு அரசு நிகழ்ச்சியில எம்எல்ஏ கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. இது ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடும். நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிருக்கீங்க, ஒரு கட்சியோட செயல்பாடுகள்ல இருக்கக்கூடாது. அப்படி இருக்காருன்னா ஒண்ணு நீங்க இந்த கட்சியில அந்த விஷயத்த அவங்க வந்து சரியா செய்யலைன்னு அர்த்தம். அப்ப ஏனதானு செஞ்சுட்டு சரி போப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு செஞ்சிருக்கணும். இல்ல அப்படின்னா அவரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து திருப்பி சேர்த்து இருந்திருக்கணும். மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தா அது தெரியப்படுத்தணும். ஆமா இது மன்னிப்பு கடிதம் கொடுத்து இவர் சேர்ந்துட்டாரு. ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தா சொல்லுவாங்கல்ல, அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்துரு அம்மானுங்க சொல்லுவாங்கல்ல, அது ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, தப்பு பண்ண திருந்த கூடாது அப்படின்னு. தப்பு பண்ண திருந்தலாம், இந்த மாதிரி தப்பு பண்ணலாம் நம்ம இது பண்ண முடியாது. அப்படியே அவன் திருந்திட்டு போறான். அவனை ஏன் கட்சிக்குள்ளார சேர்க்கறீங்க? சேர்த்து ஏன் அந்த மாதிரி வரது ஒரு நியூஸ் ஆக்கி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு நெகட்டிவ் விளம்பரத்தை தேடிக்கிட்டீங்க அப்படின்றதுதான். அதற்கு கட்சி விளக்கம் கொடுக்கணும். அவர் எப்படி இந்த கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கலாம், அரசு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கலான்றதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ கட்சியுடைய பொதுச் செயலாளர்லாம் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா இது எங்க நடந்தாலும் தப்பு தானே. இந்த கட்சி அந்த கட்சி என்ன இருக்கு, எந்த கட்சியில நடந்தாலும் இப்படி ஒரு நிர்வாகி வந்து கலந்துக்கிறதுன்றது ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும். ஏதோ ரொம்ப நாள் சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ சொல்ல வரீங்க நாட்டுக்கு. எதுவும் இல்லை, எனக்கு அடுத்த டாபிக் நினைக்கும் போது தான் எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்தது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கண்டுபிடிக்கிறீங்களா? மைண்ட் ரீடிங் இல்லை எனக்கு தெரியல. நீங்க சிரிச்ச போது நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், எதுக்கு சிரிச்சீங்கன்னு தெரியலையேன்றதுக்காக கேட்டேன். பழைய காமன் நினைச்சேன் நான். அது காமன் இல்லை, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொன்னேன், அதுக்கெல்லாமா கோத்து விடுவாரு இவரு அப்படின்றது முடியட்டும். அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன் நான். இது புணர்தலா? எவ்வளோ நேக்கா நீ கோத்து விடுறீங்க. ஏங்க இப்பதானே ராசா ஒரு இது ட்வீட் போட்டாரு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த இவருக்கு வன்னியரசு அவர்களுக்கு. அதுதான் இங்க இருந்து அங்க. ஆமா, இன்னொருத்தன் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருப்பாரு. நீங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருப்பாரு. தெரியலங்க, தமிழ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. எனக்கு தெலுங்கு மாట్లాடுது அப்படிலாம் இல்லை. தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நான் ஒரு மாதிரி பிரஜா. நான் நீங்க தாவேக்கா கட்சி எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை வருஷம் இருக்குன்னு நம்ம என்ன ஜோசியமா தெரியும் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு ஒரு அதிமுக ஒரு 50 வருஷமா இருக்கு, ஒரு திமுக ஒரு 70-75 வருஷமா இருக்கு, காங்கிரஸ்க்கு 100 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. அது அந்த மாதிரி தான் எல்லாம் ஒரு 50 வருஷத்தை தாண்டி இருக்கலாம் தாராளமா. அண்ணனுக்கு ஒரு 15 வருஷம். ஆமா, அண்ணனுக்கு ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தாவேக்கா அண்ணன் 18 பிளஸ்லாம் கிடையாது, 15 தான். 18 பிளஸ்லாம் கிடையாது, 18 பிளஸ் இருக்கு. அது நாளை கண்டென்ட் ஒன்று இருக்குது, அதில் பேசுகிறேன். மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கு. ஆமாம், நான் ஒரு 70+. அதாவது ஒரு கட்சின்னு நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அது என்ன பண்ணியிருக்கணும்னா 70 வருஷம் கட்சி இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் மினிமமாக ஒரு 70 வருஷமாக ரன் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு கட்சின்றது நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் நான் ஆரம்பித்தது ஒரு 100 வருஷம் தாண்டக்கூடிய ஒரு கட்சியாக வந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன், ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதை நீங்கள் ஒரு 200 வருஷ கட்சியாக மாற்றுறது உங்கள் கையில் இருக்க, அந்த பொறுப்பு நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு இருக்காரு. எங்களுக்கு ஒரு வேலை கொஞ்சம் இல்லை.
நீங்க கட்சிக்கு ஆரம்பிப்பீங்க, நாங்க உட்காந்து உங்க வாழ வச்சுக்கிட்டு இருப்போம் 100 வருஷம் 200. நாங்க வாழ்றதே 35 வருஷமோ 45 வருஷமோ தெரியல, இதுல 200 வருஷம் வாழ வைக்கணுமா? நான் என்ன கேக்குறேன், நீங்க பிறந்தீங்கல்ல அப்பவே நீங்க ரெடி பண்ணி ஒன்ன இந்த களத்தூர் கண்ணமால் நடிச்சீங்கல்ல, அப்பவே ரெடி பண்ணி மக்கள் நீதி மையம் ஒன்று வரப்போதுன்னு ஆரம்பிச்சுதான் இன்னத்துக்கு ஒரு 65 வருஷம் ஆயிருக்குமா, 70 வருஷம் ஆயிருக்குமா? இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு 100 வருஷம் வாழணும் 200 வருஷம் வாழணும்னா ஆள்லாம் இருக்காங்களா, அநேகன்லாம் இருக்காங்கல்ல, அநேகனுக்கு 50 வயசு தாண்டி இருக்குங்க. அவரு என்ன பண்ணுவாரு? அவரு அப்படியே சந்ததி எல்லாத்தையும் போட்டு சொல்லி கொடுத்து இந்த கட்சி என்ன சந்ததியை போட்டீங்கனாலும் என்ன சந்தத்தை போட்டீங்கனாலும் வர பாட்டு தான் வரும். அது என்ன பாட்டு வருதோ அவ்வளவுதான். பாட்டே 3.5 நிமிஷம் தான், புரியுதா? அதனால கட்சிக்கெல்லாம் அவ்வளவு இதெல்லாம். ஏங்க, மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் ஆரம்பித்த கட்சியே அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதான்ற ஒரு லேகசி வந்து அவங்க அதை தூக்கி நிறுத்தி ஒரு 50 வருஷம் அதை கடந்து வந்திருக்காங்க. அப்புறம் அதை இப்படியே தட்டு தடுமாறி சிக்கி திசை மாறி நம்ம எடப்பாடியார் கையில காலில் விழுந்து விழுந்து வாங்கி ஒரு 4.5 வருஷம் ஓட்டினாரு. இதோ இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. 16 நாள் காரியம் மட்டும்தான் பாக்கி. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதையும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷ இது கொண்டாடுவாங்க, நினைவு நாள்லாம் கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவே ஒரு 54 வருஷ கட்சி, அதுக்கே இந்த நிலைமை. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு வரலாற்று சாதனை படைத்த நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர். அவருடைய கட்சிக்கே இந்த நிலைமை. நீங்க உங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. 200 வருஷம் எப்படி ஒரு கட்சி இருக்கும்? அது இருக்கணும்னா அப்படியே ஆனானப்பட்ட காங்கிரஸ்க்கே இந்த நிலைமை. நாயடி பேடி விழுந்துகிட்டு இருக்கு போற இடத்துல எல்லாம். அவர் எம்ஜிஆருங்க, அததாங்க சொல்றேன். ஆண்டவருங்க. ஆண்டவரோ தெரியாது, ஓகேங்களா? அது கட்சி இருக்கணும்லங்க. முதல்ல கட்சி ஆக்டிவா இருக்கணும்லங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது இன்னைக்கு திமுக இருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணு பண்ணாலும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் என்ன சொல்றேன், நான் என்னவோ பண்ணாலும் ஆமா இந்த உலகம் எது பண்ணாலும் நம்மள திரும்பி குத்து பார்க்கணும் அப்படின்னா, நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இருக்கிற போலி இருக்கா பரவாயில்ல கூட்டுட்டு வா, கூட ஏதாவது இந்த தேங்காய் பிஸ்கட் இருக்கா அதையும் எடுத்துக்கிட்டு வா, உதயனா தம்பி இருக்கானா கூட்டு வா, தௌலத்தா இருக்கானா கூட்டு வா, லவுட் ஸ்பீக்கரா கூப்பிட்டு வா, எவன் இருக்கானோ கூப்பிட்டு வா, என்ன ஏது எதுவுமே தெரிஞ்சுக்காத பைத்தியமா பரவாயில்ல கூப்பிட்டு வா, இப்போதைக்கு நமக்கு தேவை ஒருத்தர் இருக்கான், நாங்களாம் இருக்கோம், இன்னும் சாகலை அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கும்பல் வேணும். அதனால கூப்பிட்டு வராங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் உருட்டிட்டு இருங்க, நான் லண்டன் போறேன்னு ஒருத்தர் போறாரு, ரைட், ஓகே, அவங்களோட கட்சி பிரச்சனை. இது மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது நடக்கணும்ல. நீங்க திடீர்னு ஆளையே காணுமே. அதுக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கேனே, என்ன சொல்லியிருக்கேன் தெரியுங்களா? அதை எடுத்து வச்சிங்களாக்கோ? ஆமாங்க, அப்பப்போ தலைவன் வந்துட்டார் பாருங்க. நான் முதலமைச்சர் ஆவதற்காக அரசியலுக்கு வரவில்லை. நாங்களும் உங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு எண்ணமே எங்களுக்கு இல்லை. நான் முதல்வர் ஆவதற்கான தகுதி வரும், அதை நீங்கள் தரும்போது பார்த்து கொள்ளலாம். எந்த கல்லூரிக்கு? இல்லைங்க, தமிழ்நாடு முதலமைச்சருக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க கல்லூரி முதல்வருக்குலாம் இல்லை. ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஒரு பின்னால் மந்தையாக சென்றால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் அரசியலை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாடு முழுவதும் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகரிக்கும். அவர் ஒன்று கரெக்டாக சொல்லியிருப்பார் குருதி புனல்ல, உனக்கு பின்னால வர சந்ததியை பாரு, வெறும் சினிமா பார்த்து பலவீனமா இருக்கிற கூப்பிட்டன்னு. அவரும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் தொடர்ந்து சினிமா தானே பண்றாரு. அவரும் இதே மாதிரி பம்பல் கே சம்பந்தம், வசூல்ராஜ், அவரு நல்ல நல்ல படங்கள் எடுத்தாலும் அந்த மாதிரியான படங்களும் வந்து பண்ணியிருக்காருல்ல. பலவீனமாக்குற வேலையை அவரும் தானே சேர்ந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வந்து ரீல்ஸ் பின்னாடி போகாத, அது பின்னாடி போகாதுன்னா ஆக்சுவலா அவர் பேசினதை ஒரு பாதி எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு நல்ல சில பல நல்ல விஷயங்களையும் சொன்னாரு, நீங்க கேட்கக்கூடிய சில விஷயங்களையும் சொன்னாரு. நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசுறீங்க, ஒரு சாட் ஜிபிடியை பத்தி கேட்குறீங்க. சாட் ஜிபிடியில் ஒரு நல்ல கேள்விகள், தெரியாத கேள்விகளை மட்டும் கேளுங்க, ஆனா அதுவே நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. ஏன்னா அதை உருவாக்குனதே நம்ம தான், நாம தான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுகிட்டே போய் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா அது ராங்கா தான் கொடுக்கும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க சில விஷயங்களை உங்களுக்கு பக்கத்துல உள்ள நண்பர்கள்ட்ட கேளுங்க. அந்த பைத்தியக்காரனுக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது உளறுவாங்க. அதாவது அது அவனுக்கும் தெரியாத பட்சத்துல நீங்க சாட் ஜிபிடில போய் கேளுங்க. அந்த சாட் ஜிபிடி சரியா சொல்லுதான்றதை செக் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சும்மா போய் அதுகிட்ட கேள்வி கேட்காதீங்க. அதே மாதிரி ஏஐல ஒரு போட்டோ உருவாக்குறதுக்கு பண்ணாதீங்க. ஒரு போட்டோ நீங்க ஒரு கேள்வி கேட்டு உருவாக்குறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால
தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுகிட்ட கேள்வி கேட்கும்போது நினச்சிங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்துருச்சுன்னா ஓகே, அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகலை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம தம்ப்நெயிலுக்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது தேவையில்லை. அது தேவையில்லாததுதான். ஆனா நம்ம யூஸ் பண்றோம். பல தம்ப்நெயில்ஸ்க்குலாம் நம்ம இது வரைக்கும் பெருசா யூஸ் பண்ணல, அப்பப்போ எப்பயாவது யூஸ் பண்றோம். மற்றபடி பல பேர் வந்து தம்ப்நெயில் இப்ப ஏஐ வச்சுதான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல கொடுக்குற இன்ஃபர்மேஷன் சரியா இருந்தா மட்டும்தான். ஏன்னா ஒண்ணு கொடுப்போம், அது தப்பா வரும், மறுபடியும் இன்னொன்னு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு 10 தம்ப்நெயில், ஒரு இதுக்கே 10 தம்ப்நெயில் தேவைப்படுது. அப்போ 10 டம்ளர் தண்ணி வந்து இதுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து வருதுன்றத அதுவும் அவர் பேசியிருக்காரு. ஸோ அதையும் பதிவு பண்றேன். இந்த மாதிரி சொன்னதுக்கும் பதில் வந்து இதுதான். 200 நாம இல்லாம அரசியல் யாருமே பேச முடியாது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு அவர். நாமன்னு மக்கள் நீதி மையத்தை சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு. ஆமா, அதுதான் சொன்னாரு. மக்கள் நீதி மையத்தையா சொன்னாரு? ஆமா. அது இல்லாம நம்மளை தவிர்த்து அரசியல் வந்து இங்க யாருமே பேசியிருக்க முடியாது அப்படின்றாரு. டேய், அவன் செத்துட்டான்டா. இப்பதான் பேசிட்டு இருக்கேன், செத்துட்டான்றீங்க. மக்கள் நீதி மையமா? அது புதைச்சாச்சுங்க. அது எங்கேருந்துங்க போய் எடுத்துட்டு வர்றது தோண்டி? நீங்க சொல்ற மாதிரிதான் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருனால வாழ்து? விதை நான் போட்டது. விதை நீங்க போட்டது. என்னைக்காவது சொல்றாங்களா? அதுதான் சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் வரை நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. இதை சொன்ன கலைஞானி கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் கிரெடிட்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்ன நினைக்கிறேன், ராயல்டி கேட்பாரு. அதுக்கு மேல ஐயா, நம்ம முன்னோர்கள் நமக்காக ஏதோ சில விஷயங்களை செஞ்சு விட்டு போயிருக்காங்க. அதுக்காக இப்ப நம்ம போய் அதுதான் நம்ம முன்னோர்கள்னு சொல்லிட்டு போயிடுறோம்ல. அது மாதிரிதான் கமலஹாசன் அவர்கள் வந்து சினிமா உலகில் அவர் நிறைய செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வச்சு நீங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து பகுத்தாய்ந்து இனிமேட்டு பேசாம ஒண்ணு பண்ணிடணுங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்களே, அதுக்கெல்லாம் பேட்டன் ரைட் எடுத்து வச்சுக்க சொல்லிடணும் எல்லாத்தையுமே. காப்பி ரைட் இல்லைன்னு 134 படத்துக்கு இல்லைன்ட்டாங்களாம். பேட்டன் ரைட் இளையராஜாவுக்கே. இவர் யாரு? வசூல் ராஜா தான். வசூல் ராஜா போய் பேட்டன் ரைட்லாம் கேட்டாங்கன்னா பஞ்சாயத்து தான் வரும். சொல்ல வந்து தோணுச்சு, வீட்டு போங்க. ஏன்னா இது எங்களோட ஸ்கீம், இது எங்களோட ஸ்கீம்னு அவங்களே பேட்டன் ரைட் எடுத்து வச்சுட்டாங்கன்னா மற்றவங்க சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல. அதுக்காக சொன்னேன் நான். இப்ப என்ன ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அந்த இடத்துல கமலஹாசன் பிராக்கெட்ல போடணுமா? இந்த திட்டத்தை முதலில் அறிவித்தார் கமலஹாசன். இந்த படத்துல எல்லாம் மேக்கப் ஓப்பனின்னு போட்டு இதெல்லாம் போடுவாங்க. சைட்ல பார்த்தா இந்த இடத்துல கமலஹாசன், ரஜினிகாந்த், மீனா, குஷ்புன்னு வரும். ஏன்னா அவங்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டனால அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேக்குறீங்க. இந்த சைட்ல இந்த இது அறிமுகப்படுத்தப்பட்டது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கீழே கமலஹாசன். அதானே? ஆமா, அதுக்கு கொடுத்துட்டு போங்க. அதுல என்ன இருக்கு? என்னமோ நடக்கும். அவரால வந்த வேணாதான் இதெல்லாம். இந்த 1000, 2500 சிவனேன்னு தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. மிக்ஸி கிரைண்டர்னு போயிட்டு ஓகேங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, பிரச்சனை இல்ல. எத்தனை வருஷத்துக்கு இதை கொடுக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த 1000 ரூபாயும் 2500 ரூபாயும் தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, கண்ணா பின்னான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப அடுத்து நம்மளால வேற சொல்லிட்டாரு 2500 ரூபா. 60 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பெண்களுக்கும் 2500 ரூபான்னு இருக்காரு. ஆண்டவர் தான் காப்பாற்றணும். ஆண்டவர் காப்பாற்றணுமா? ஆண்டவர் தான் காப்பாற்றணும், வேற யாரு காப்பாற்றணும்? ஆண்டவருங்க. நீங்க என்ன இந்த ஆண்டவர் சொல்றீங்க? நான் இந்த ஆண்டவர் கர்த்தரையவா? ஓ, நீங்க இந்த ஆண்டவரே யாரும் காப்பாற்ற? நானும் கேட்கறேன், எப்படி ஆண்டவர் காப்பாத்துவாரு? இவருக்கே ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். தொடர்ந்து நாளை பல்வேறு விஷயங்களை பத்தி நாளைக்கு நான் சட்டையை மாத்திட்டு வந்து பேசுறேன். ஒண்ணு இல்ல, இப்ப போய் சட்டை மாத்திட்டு வந்து பேசுவாரு, அவ்வளவுதாங்க. இவர் மாத்த முடியாது. ஆமா, ஏன்னா என்கிட்ட இல்ல. உங்க மேல ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க. என்னங்க? அதே ப்ளூ சட்டையா போடுறீங்க, மாதிரி டார்க் ஷர்ட்டா போடுறீங்க அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட். என்கிட்ட வருது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம். நான் என்ன பண்றது? என்ன வக்கீலா, கோர்ட்டா? ஒரு நிதி திரட்டிட வேண்டியதுதான். அண்ணன் எவ்வளவுதாண்டா உங்களுக்கு கொடுக்கறது? சத்தியமா காசு இல்லைங்க வேற எடுக்கிறதுக்கு பண்ற அளவுக்கு வச்சுக்குவோம். சட்டை மாத்தாம திருப்பி அடுத்த கண்டென்ட்டை வந்து நான் பேசுறேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.